Hello everyone, welcome back to Veranda YouTube channel. Audio video clear இருக்கா மக்களே? Audio video clear இருக்கா? Praveen Kumar, good evening. கண்ணனுக்குள்ள போயிடலாமா? ஓகே ரைட், ஆடியோ வீடியோ கிளியரு, பர்ஃபெக்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். நேற்று ட்ரெயின்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கு முதல் நாள் போர்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் அடுத்தது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எஸ், மேத்யூ மகா ஹாய், ரிஷிகேஷவன் குட் ஈவினிங், ஏவி கிளியர், ஓகே பர்ஃபெக்ட். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான செஷன் தான். ஸோ கண்டென்ட் வீடியோக்குள்ளே லைவில் ஜாயின் பண்ணுறவங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமிலேருந்து நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச்னு சொல்லப்படுற நம்ம அந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ் அதுவுமே ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து இதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாகவே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சரி. இப்போ if a boy, கொஷின் என்ன அப்படின்னா, if a boy goes from school to from his home to his school at a speed of 40 km/h, he reaches 10 minutes early. ஒரு 40 km/h ஸ்பீடில் போனான் அப்படின்னா, அதாவது வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னா 10 நிமிஷம் ஏர்லியராக போயிடறான் ஒரு பையன். அதே மாதிரி if he goes at a speed of 35 km/h, he reaches 5 minutes late. ஒரு வேளை 40 km/h ஸ்பீடில் போகாமல் 35 km/h ஸ்பீடில் போனால் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போய் சேருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த டைம் டேக்கன் ஃபார் த ஜர்னி அட் த ஸ்பீட் ஆஃப் 35 km/h? இப்போ 35 km/h போனால் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது கொஷின் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? டிஸ்டன்ஸ் D is equal to difference in time into S1 into S2 divided by S1 minus S2. அந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ D இங்கே என்ன கொடுத்துருக்கு, D தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. D is equal to difference in time. 10 நிமிஷம் ஏர்லியராக போயிடுறான், 5 நிமிஷம் லேட்டாக போகிறான். அப்போ டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளோ? 15 minutes. அதை மினிட்ஸில் இருக்கனால ஹாருக்கு மாற்றுறதுக்காக டிவைட் பை 60 போட்டுக்கிறேன். இன்டூ ஸ்பீடு 1 40, ஸ்பீடு 2 35 டிவைடட் பை ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 5, 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 4, 4க்கு இதில் என்ன வரும் 10, 5க்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to 70 km. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 70 km. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 70 km டிஸ்டன்ஸை 35 km/h ஸ்பீடில் போனோன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். இப்போ இதில் மேலே இருக்கக்கூடியது அப்படின்றது டிஸ்டன்ஸு, ஸ்பீடு 35. அப்போ டைம் என்ன கிடச்சிரும்? 2 hours. டைம் T வந்து 2 hours போயிட்டு ரீச் ஆயிடுவான் அப்படின்றது தான் ஆன்சரு. 2 hours வந்து இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, 120 minutes அப்படின்றது. ஆப்ஷன் D இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் D இஸ் தி ஆன்சர், அவ்வளோதான். வெரி குட், 120 minutes, சூப்பர். வாணி ஓகேப்பா, வெரி குட். தினேஷ் ராம், பிரவீன் குமார், சூப்பர். அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். A man covers 30 km by car at a speed of 60 km/h and another 20 km by cycle. His whole journey is completed in 3 hours. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 30 km 60 km/h ஸ்பீட்லையும் அடுத்த 20 km சைக்கிள்லையும் கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாமா? மொத்தம் எவ்வளோ டைம் ஆகுது? 3 மணி நேரத்தில் ஜானிவே முடிச்சிடுறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு 1/2 அப்படின்றது கிடைக்கும். ஒரு 1/2னா 0.5. 20 by x is equal to, ஸோ 0.5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 3லேருந்து அரையை மைனஸ் பண்ணிட்டா 2.5. அப்போ x is equal to 8 அப்படின்றது தான் ஆன்சரு. அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னா 8 km/h அப்படின்றதா ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளாக இருக்கும். 8 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே தானே? 8 km/h அப்படின்றதா ஆன்சர். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ
ஸோ இனிஷியலாக ஈஸியான கொஷின்ஸ் வைக்கலாம்னு கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான கொஷின்ஸ் பேக்கில் இருக்குது, சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? வாணி 8 km/h அப்படின்றது ஆன்சர். ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். Anuj and Anup have to travel from a place A to B in their respective cars. Anuj is driving at 70 km/h and takes 3 halts of 10 minutes, while Anup is driving at 80 km/h and takes 4 halts of 50 minutes. Cheri. The time taken by Anup to reach place B. If Anuj takes 8.5 hours. கேட்டிருக்காங்க. அனுஜ் அனுப்புன்னு ரெண்டு பேருமே A to Bன்ற ஒரு பிளேஸ்க்கு, ஏலேருந்து Bன்ற பிளேஸ்க்கு போகிறாங்க. அனுஜ் 70 km/h ஸ்பீடில் போகிறான், அனுப் வந்து 80 km/h ஸ்பீடில் போகிறான். அனுஜ் வந்து 3 ஹால்ஸ் எடுத்துக்கிறான். 3 ஹால்ஸ்னால் ஒரு 10 நிமிஷம் பிரேக். அப்போ 3 ஹால்ஸ்னால் 30 நிமிஷம் பிரேக் எடுத்துப்பான். அதே அனுப்பு வந்து 4 ஹால்ஸ் ஆஃப் 15 மினிட்ஸ்னால் 1 hour பிரேக் எடுத்துப்பான். இப்போ வந்து கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து டைம் டேக்கன் பை அனுப் டு ரீச் பிளேஸ் B. அனுப் வந்து எவ்வளோ டைமில் அந்த பிளேஸ் பியை வந்து ரீச் பண்ணுறா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அனுஜ் வந்து 8.5 hours எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனுஜோடைய ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு, இதை வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அனுஜோடைய ஸ்பீடு வந்து 70 இன்டூ அவன் எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தோன்னா 8.5 hours எடுத்துக்கிறான். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணோன்னா 35 5 3 56 59 590 ஒரு 0 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு 595, ரைட்டா? ஸோ 595 km. ஆனால் இது வந்து 595 km அவன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலை. ஏன்னா அனுஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான், அனுஜ் தான் கொடுத்துருக்காங்க, அனுஜ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அனுஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 10 நிமிஷம் வச்சு 3 ஹால்ட் எடுத்திருக்கான். அப்போது 3 × 10 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான், பிரேக் எடுத்திருப்பான். 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்திருப்பான். இப்போ அவன் 1 ஹவருக்கு 1 மணி நேரத்தில் 70 km ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா, 1 மணி நேரத்தில் 70 km ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா 30 மினிட்ஸில், அதாவது ½ an hourல 35 km ட்ராவல் பண்ணியிருப்பான். கரெக்டாக 35 km ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போ மொத்தம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அந்த 595, 30 நிமிஷம் பிரேக் எடுத்திருக்கான்ல. அப்போ அந்த 595லேருந்து 35 km மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அவன் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போது 560 km தான் மொத்த டிஸ்டன்ஸ். டி எவ்வளோ 560 km அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிடும். டிஸ்டன்ஸ் கிடச்சாச்சா? இப்போ இந்த 560 km அனுப்புடைய ஸ்பீடு என்ன, 80 km/h. 80 km/h ஸ்பீடில் அவன் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வெறும் 7 மணி நேரத்தில் 7 hours அவனால் ட்ராவல் பண்ணிட முடியும். பட் அவனும் என்ன பண்ணுறான், ஒரு 4 ஹால்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு ஒரு 4 மணி நேரம் 4 ஹால்ஸ் எடுத்துக்கிறான். அப்போது இதில் ஒரு 7 hour ப்ளஸ் ஒரு 1 hour மொத்தமாக எவ்வளவு, 8 மணி நேரத்தில் அந்த லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணிடுவான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 8 hours அப்படின்றது ஆன்சர். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான். எஸ் வாணி, ரிஷிகேஷவன், சூப்பர்ப்பா, வெரி குட். பிரவீன், வாணி, ஓகே, ரைட், பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ புரிஞ்சிச்சு, அடுத்த கொஷின் போயிடலாம். எ பர்சன் கேன் கம்ப்ளீட் ஜார்னி இன் 21 hours. ஒரு பர்சன் வந்து 21 மணி நேரத்தில் ஒரு ஜார்னியை முடிச்சிடறதா சொல்லியிருக்காங்க. ஹி கவர்ஸ் ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த ஜார்னி அட் த ஸ்பீட் ஆஃப் 40 km/h அண்ட் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 60 km/h சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம வந்து ஒரு 3x எடுத்துக்கலாமா? டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரில, ஸோ 3x எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/3 அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ், இந்த எக்ஸை வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 40 km/hலையும் அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 2x இருக்கும். இந்த 2x டிஸ்டன்ஸை ஒரு 60 km/h டிஸ்டன்ஸில் km/h ஸ்பீட்லேயும் ட்ராவல் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டைம், மொத்தம் எவ்வளோ டைமு 21 hours வந்து ஆயிருக்கு. அவ்வளோ ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் என்ன அப்படின்றது கிடச்சிரும். இந்த எக்ஸை வந்து ஒரு 1.5 மேலேங்களையும் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்த ஒரு 1.5 மேலேங்களையும் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஒரு 1.5x + 2x டிவைடட் பை 60 இஸ் ஈக்குவல் டு 21 கிடச்சிரும். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 3.5x இஸ் ஈக்குவல் டு 21 × 16 எடுத்துக்கலாமா? 21 × 16 எடுத்துக்கலாம். x இஸ் ஈக்குவல் டு 21 × 60/3, அதாவது 7/2. ஓகே, 7/2, 7 × 2ன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ 7க்கு 3, எக்ஸ் என்னன்னு கிடச்சிரும் 6 360 கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. அவ்வளோதான் ஆன்சர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3x இல்லையா? அப்போ 3 × 316 போடணும். 3 × 316 போடணும். எவ்வளோ வரும், 1080 வரும். 10 6 72 108, 1080 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 1080 km வரும். ரைட்டா? கிளியர் தானே? டிஸ்டன்ஸ் டி வந்து தெரியாது, ஸோ அதை 3xன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு மொத்தம் 1/3
ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம கன்வீனியண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 3x எடுத்துக்கிறோம். அதில் 1/3 எக்ஸ், இந்த எக்ஸ் கிலோமீட்டர் 40 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்போ எக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் மொத்தம் 3x, ரிமைனிங் 2x இருக்கும். அந்த 2x டிஸ்டன்ஸை 60 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டைம் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டைம் கிடைக்கும். டைம் மொத்தம் என்ன 21 கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவேட் பண்ணுறா எக்ஸ் என்ன அப்படின்றது கிடச்சிரும். 3x தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3x = 1080 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, a man walking at a speed of 3 km/h crosses a square field diagonally in 5 minutes ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு, இதான் ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு. இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் என்ன பண்ணுறான், அவன் கிராஸில் அதாவது டயக்னலி நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயக்னலி நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனோட ஸ்பீடு வந்து 3 km/h இருக்குது. 5 minutesல நடக்கிறான். ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு வந்து 3 km/h. 3 km/h. ஓகே, ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து 5ல் இருக்குது. ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து 5 minutes இருக்குது. ஸோ 5/16 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ கிடைக்கக்கூடியது வந்து டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிலோமீட்டரில் கிடைக்கும். இந்த மீட்டரில் மாற்றிப்போம். ஏன்னா ஆன்சர் எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ அதை மீட்டரில் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்னால 1000ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 15க்கு 4 வரும். 1000/4னா 250 மீட்ரு. அதுதான் டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் D = 250 மீட்டர். அதாவது அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இது வந்து 250 மீட்ரு. ரைட்டா? இது வந்து 250 மீட்டர். இப்போ நமக்கு தெரியும் இது வந்து டயக்னல் தானே. பட் d²/2 போட்டால் போதும்ல. d²/2 போட்டால் போதும். நமக்கு என்னது ஏரியா ஆஃப் த ஃபீல்டு என்னன்றது கிடச்சிரும். அப்போ 250 × 250 /2 இல்லையா? ஸோ இதில் நான் ஒரு 25 × 25 625 ஒரு 00 /2 அப்படின்னா 625ல் பாதி 3 2 6 1 2 2 4 2 10 31 250 தான் ஆன்சரு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரைட். 31,250 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். பிரவீன்குமார், வாணி, வெரி குட், சூப்பர். சிம்பிளானது தான். இதில் வந்து என்னென்னா ஸ்கொயரோடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டயக்னலி கிராஸ் பண்ணியிருக்கான். டயக்னல் நமக்கு தெரியும். டயக்னலை ஸ்கொயர் பண்ணி d²/2 = ஏரியா கிடைக்கும் அப்படின்றது. இங்கே டி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டயக்னலை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா d²/2 அப்படின்றத ஃபார்முலா ஸ்கொயரோடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மொத்த ஏரியா என்ன அப்படின்றது கிடச்சிரும். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே. A policeman noticed a thief at some distance. சரி, the policeman started running to catch the thief and the thief also started running at the same time. Okay, the speed of both the policeman and the thief was 12 km/h and 10 km/h respectively. It took 30 minutes for the policeman to catch the thief. Find the initial distance between them. சரி, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு போலீஸ்மேன் வந்து ஒரு தீஃபை நோட்டீஸ் பண்ணிடுறான்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்மேன் வந்து தீஃபை பிடிக்கிறான், தீஃபை பிடிக்க போகிறான். தீஃபும் அதே டைமில் ஓடுறான், அப்படி அதாவது ரன் பண்ணுறான், ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேனும் தீஃபும் வந்து 12:10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 30 நிமிஷத்தில் போலீஸ்மேன் வந்து தீஃபை பிடிச்சிட்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் போலீஸ்மேனுடைய ஸ்பீடு வந்து 12, போலீஸ்மேனுடைய ஸ்பீடு வந்து 12, தீஃபுடைய ஸ்பீடு வந்து 10. கரெக்டாக, தீஃபுடைய ஸ்பீடு 10. இப்போ இவன் போலீஸ்மேன் வந்து தீஃபை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இவன்ட்ட எவ்வளோ ஸ்பீடு எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 km/h ஸ்பீடு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை வச்சு தான் அவனை கேட்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ 30 நிமிஷத்தில் போலீஸ்மேன் பிடிச்சிட்றான். இப்போ 1 மணி நேரத்துக்கு 1 ஹவரில் போலீஸ்மேனால் 2 km ட்ராவல் பண்ண முடியும். 1 ஹவரில் போலீஸ்மேனால் 2 km ட்ராவல் பண்ண முடியும். அப்போ 30 மினிட்ஸில் 1 km ட்ராவல் பண்ணியிருப்பான். போலீஸ்மேன் தான் தீஃபை வந்து 30 மினிட்ஸில் பிடிச்சிட்டானே. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிச்சிருப்பான், 1 km டிஸ்டன்ஸில் பிடிச்சிருப்பான், 1000 மீட்டரில் பிடிச்சிருப்பான். அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள், முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் ஆன்சர். 1000 மீட்டர் தான் ஆன்சர். ரைட். இல்லை இதை அப்படி கன்வென்ஷனலாக போடணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்றது இருக்கணும். இப்போ வந்து 2 பேருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, 12க்கு 10க்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு 2. இப்போ ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் பிரம்மாஸ்திரம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பீடு இன்ட்டு 2 km/h ஸ்பீடு இன்ட்டு டைம் வந்து எவ்வளோ டைமில் பிடிச்சிருக்கான், 30 நிமிஷத்தில் பிடிச்சிட்டான். 30/60 = டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டி என்னன்றது கிடச்சிரும். அவ்வளோதான். இங்கே என்ன வந்துடும், ஒரு 1/2 கிடைக்கும். 2 × 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா d = 1 கிடச்சிரும். அதாவது d = 1 km. d = 1
கிலோமீட்டர் அப்படின்றது கிடச்சிரும். D = 1 கிலோமீட்டர்ன்றது கிடச்சிரும். அதாவது 1000 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். கிளியர் தானே? ஓகே, 1000 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். நான் இது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இப்படி போட்டாலும் ஓகே, எதுனால ஆன்சர் வரதான் செய்யும். கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ லைவில் இருக்கவங்க புரிஞ்சுது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ ஆன்சர் வந்தவங்க ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எ தீஃப் ஸ்டீல்ஸ் அன் ஐட்டம். ஒரு தீஃப் வந்து ஒரு ஐட்டத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறான். ரன்னிங், அவனோட ஸ்பீட் கொடுத்துருவாங்க 13.5 km/h சொல்லிட்டு. போலீஸ்மேன் அரைவ்ஸ் அட் த ஸ்பாட் ஆஃப் த கிரைம் ஆஃப்டர் 8 minutes. ரைட்டு, ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்மேன் வந்து ஸ்பாட்டுக்கு வரான். அண்ட் இமீடியட்லி ஸ்டார்ட் சேசிங் தீஃப். வந்து 8 நிமிஷம் கழிச்சு வரான். வந்தோடனே அவனை வந்து தீஃபை வந்து சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. 28 நிமிஷம் 28 minutes ஆஃப்டர் த போலீஸ்மேன் ஸ்டார்ட் டு சேஸ் த தீஃப், தேர் இஸ் ஸ்டில் அ கேப் ஆஃப் 540 மீட்டர் பிட்வீன் த டூ. அதாவது தீஃப் ஓட ஆரம்பிச்சு தீஃபை போலீஸ்மேன் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சு 28 நிமிஷத்துக்கு அப்புறமும் 2 பேர் இன்னும் பிடிக்கல. 28 நிமிஷத்துக்கு அப்புறமும் என்ன இருக்குது, 2 பேருக்கு நடுவில் ஒரு 540 மீட்டர் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At what distance from the spot of the crime would the policeman catch up the thief and what is the speed of the policeman run? இப்போ ஸ்பீட் ஆஃப் த போலீஸ்மேனை ஃபைன் பண்ணணும். போலீஸ்மேன் வந்து அந்த தீஃபை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிச்சான் அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்டா? ஸோ சால்வ் பண்ணுவோமா? இப்போது தீஃபோடைய ஸ்பீடு வந்து 13.5 km. இப்போது போலீஸ்மேன் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வரான். ஒரு 28 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவில் 540 மீட்டர் கேப் இருக்குது. சரி, இப்போது தீஃப் வந்து ஒரு ஐட்டத்தை எடுத்துட்டான்னா அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக? போலீஸ்மேன் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வரானாலுமே தீஃப் வந்து ஓடிட்டு தான் இருந்திருப்பான். இந்த 28 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸ்மேன் அவனை சேஸ் பண்ணி போகிற அந்த டைம்லையும் தீஃப் ஓடிட்டு தான் இருந்திருப்பான். அப்போ 36 நிமிஷம் தீஃப் ஓட தானே செஞ்சிருப்பான். இந்த 28 இங்கே இருக்கக்கூடிய ஒரு 8 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 28 minutes வந்து தீஃப் வந்து ரன்னிங்கில் தான் இருந்திருப்பான். இந்த 36 minutesம் தீஃப் வந்து ஓடிட்டே தானே இருந்திருப்பான். இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 60 minutes 60 நிமிஷத்தில் தீஃப் வந்து 13.5 km ட்ராவல் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. 60 நிமிஷத்தில், அதாவது 13.5 km/h அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் தீஃப். ஸ்பீட் ஆஃப் தீஃப் என்ன? 13.5 km. அதாவது 60 நிமிஷத்தில் 13.5 km ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா இந்த 36 நிமிஷத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருப்பான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 6 36 16 60 இதை ப்ராடக்ட் பண்ணோன்னா 60 0 மிச்சம் 3 3 18 3 21 1 2 8. கரெக்டாக? அப்போ இது ஒரு பாயிண்ட் வச்சோன்னா 81 8.1 km. அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தீஃப் என்ன அப்படின்னா 8100 மீட்ரு. 8100 மீட்ரு. அதே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை போலீஸ்மேன் என்ன அப்படின்னா இந்த 8100 மீட்டரை விட ஒரு 560 மீட்டர் கம்மி. கரெக்டாக? 540 மீட்டர் கம்மி. இப்போ 8100 500 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 7600, அதில் இருந்து ஒரு 40 மைனஸ் பண்ணிட்டோன்னா 7560 மீட்டர் ஓடி இருப்பான். போலீஸ்மேன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான். இப்போது இந்த 7560 மீட்டர் டிஸ்டன்ஸை போலீஸ்மேன் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கான்னா 28 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கான். அவ்வளோதான் மேட்ரு. கரெக்டாக? வெறும் 28 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கான். மேலே இருக்கக்கூடியது மீட்டரில் இருக்குது. அதனால் இதை வந்து நான் இன்ட்டு 60 போட்டுக்கிறேன் செகண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பை நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்? டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும்? இதில் இருந்து ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேன் என்ன அப்படின்றது கிடச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 28க்கு 2 56 56 19 196 196னா 70 வருமா? 7 140 7 56 196 கரெக்டாக தான். இன்னொரு 60 இருக்குது. இதை எதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 6 9 27 4.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது தான் ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேன். இந்த 4.5 மீட்டர் பெர் செகண்ட் இல்லைனா இதை வந்து 4.5 இன்ட்டு km/h மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 18/5 போட்டுக்கலாம். 18/5 போட்டுக்கலாமா? அப்போ இதில் என்ன வரும்? 9. 0.9 வரும். 72 19 90 98 72 162. அப்போ 16.2. அப்போ ஸ்பீட் ஆஃப் போலீஸ்மேன் என்ன? ஒன்று 4.5 மீட்டர் பெர் செகண்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை 16.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். நமக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 16.2ன்னு இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, டியும் கிடையாது, பி இல்லைனா சி. ஸோ 16.2 ஒன்றில் தான் இருந்ததுன்னா அதான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே டிஸ்டன்ஸே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஆல்ரெடி போலீஸ்மேன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஒரு 7560 மீட்ரு. அது கூடவே ஒரு 7560 மீட்ரு, அது கூடவே நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 540 மீட்டர் டிஸ்டன்ஸை ரிலேட்டிவ் ஸ்பீடு தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு 13.5க்கும் 16.2க்குமான டிஃபரன்ஸ் என்ன வரும்? ஒரு 2.7 வருமா?
2.7 km/h. பட் மேலே மீட்டர் பர் செகண்ட் மீட்டரில் இருக்குது, அதனால் இதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கலாம். 5/18 போட்டு மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கலாம். சரியா? இப்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைம் கிடச்சாச்சா? இந்த டைமுக்கு போலீஸ்மேன் அவனுடைய ஸ்பீடான 4.5 km/h 4.5 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணியிருப்பான். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா டிஸ்டன்ஸ் என்னது கிடச்சிரும், ஆன்சரும் கிடச்சிரும். ஸோ அதை 7560 கூட ஆட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுவோம். 540 டிவைடட் பை இல்லைனா இன்ட்டு 4.5, அது 45/10 எழுதிக்கிறேன். இன்ட்டு பேஸில் இருக்கக்கூடியதை மேலே 18 டிவைடட் பை 2.7 into 5 ஒரு 10 13 வருமா? 13.5 கிடைக்கும். ஸோ அதை எழுதிக்கலாம். இல்லை 135 into 10 போட்டுக்கலாம். 10 கேன்சல் பண்ணி விட்டுறலாம். 45க்கு 3 தானே வரும், 90 135 3, இது ஒரு 6 வரும். 6ஆல் கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? 3240 வருமா? 3240 மீட்ரு, அதுதான் ஆன்சரு. சாரி, இது வந்து இந்த 540 மீட்டரை பிடிக்கிறதுக்காக போலீஸ்மேன் ஓடுற டிஸ்டன்ஸு. ஆல்ரெடி ஒரு 7560 மீட்டர் ஓடி இருக்கான், அது கூட ஒரு 3240 மீட்டரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 560 760 800, இதில் ஒரு 800 7000 10,000 10800 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். இடத்துல 10800 மீட்டர் மொத்தமாக அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சூப்பரான கொஷின்ல. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். எவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேட்ட அந்த கொஷின் வந்து திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சிஜிஎல்ல கேட்ட கொஷின்மா, சிஹெச்எஸ்எல் இல்லை, சிஜிஎல்ல கேட்ட கொஷின். அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே 26/6/2024 ஷிஃப்ட் 3ல் கேட்கப்பட்ட கேள்விகள். இதே மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு 4-5 ஷிஃப்ட்டுக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான கொஷின் தான், கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஷின் தான். ஃபஸ்ட்டு மொத்தம் 28 மினிட்ஸில் போலீஸ்மேன் வந்து அவனை சேஸ் பண்ணலை. அவங்க 2 பேரும் இன்னும் 540 மீட்டர் கேப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அந்த 28 நிமிஷம் ப்ளஸ் கிரைம் நடந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்மேன் வந்திருக்காங்க. அந்த நிமிஷத்துலையும் அந்த 8 மினிட்ஸ்லையுமே தீஃப் வந்து ஓடிட்டு தான் வந்திருப்பான். அப்போ இதில் ஒரு 28, அதில் ஒரு 8, மொத்தம் 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷமும் தீஃப் வந்து ஓடிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அவனோட ஸ்பீடு வந்து 13.5 km/h சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், 60 நிமிஷத்தில் 13 கிலோமீட்டர், 60 நிமிஷத்தில் 13.5 km போகிறான் அப்படின்னா 36 நிமிஷத்தில் எவ்வளோ போவான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது கிடச்சிரும், 8.1 மீட்டர் அப்படின்றது கிடச்சிரும். அதாவது 8,100 கிலோமீட்டர்ன்றது கிடச்சிரும், 8,100 மீட்டர். இதை விட போலீஸ்மேன் வந்து ஒரு 540 மீட்டர் பேக்கில் இருக்கும். அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 7,560 மீட்டர் தான் போலீஸ்மேன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அந்த 7,560 மீட்டரை போலீஸ்மேன் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கான்? 28 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ 7,560 டிவைட் பை 28 மினிட்ஸில் இருக்குது. இன்டூ 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போலீஸ்மேனோட ஸ்பீடு என்னது கிடச்சிடும், அது மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். நான் km/hலையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு ஆன்சர் வந்து km/hல கேட்டிருக்காங்க. அது 16.2 அப்படின்றது கிடச்சிருச்சு. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த 7,560 மீட்ரு அது போக இன்னொரு 540 மீட்டர் 2 பேரும் நடுவில் கேப் இருக்குல்ல, இந்த 540 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்னும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ தான் 540 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அவங்க 2 பேருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு 13.5க்கும் 16.2க்குமான டிஃபரன்ஸ் 2.7. அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டோம், டைம் என்னது கிடச்சிடும். இவ்வளோ டைமுக்கு போலீஸ்மேன் அவனுடைய ஸ்பீடான 4.5 மீட்டர் பர் செகண்டில் ஓடி இருந்தானா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 3,240 மீட்டர் அப்படின்றது கிடச்சிது. ஆல்ரெடி ஒரு 7,560 மீட்டர் ஓடி இருக்கான், இங்கே ஒரு 3,240 மீட்டர் ஓடி இருந்தான் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவனை கேட்ச் பண்ணியிருப்பான், 10,800 மீட்டர், 10,800 மீட்டர் அவனை கேட்ச் பண்ணியிருப்பான் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? புரியலைன்னா 1 செகண்ட் வீடியோ பாருங்கள், லைவ் முடிச்சுட்டு கண்டிப்பாக புரியும். கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன், a bank and a safe house for the thief are in a straight line. சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பேங்க் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, பேங்க் இன்பிட்வீனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் இன்பிட்வீனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே சேஃப் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 3 ஸ்பாட்டு இல்லையா, மொத்தம் ஒரு 3 ஸ்பாட்டு. இது பேங்கு, அது சேஃப் ஹவுஸு, இது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. The distance between the police station and the safe house is 4 times the distance between the bank and the safe house. பேங்குக்கும் சேஃப் ஹவுஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா பேங்குக்கும் சேஃப் ஹவுஸுக்குமான டிஸ்டன்ஸ் அதுக்கு 4 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4x சொல்லியிருக்காங்க. அப்போ இது மொத்தம் 4x, அது எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 3x இருந்திருக்கும். கிடச்சிச்சுல 3x சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் லூட்டிங் த பேங்க் அட் 9:15 AM, 9:15 பேங்கை கொள்ளையடிச்சிட்டு தீஃப் வந்து ஓடிடுறானா. The policeman gets the information instantly and chases him at the speed of 16 km/h. The policeman catches the thief at the gate of the safe house in 15 minutes.
ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, போலீஸ்மேனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி உடனே சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் 16 km/h ஸ்பீடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்மேன் வந்து தீஃபை சேஃப் ஹவுஸோட கேட்லேயே அமுக்கி பிடிச்சிட்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 15 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சேஃப் ஹவுஸ்க்கான டிஸ்டன்ஸ் என்ன? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சேஃப் ஹவுஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 4x. இந்த 4x டிஸ்டன்ஸை 15 நிமிஷத்தில் அவன் ட்ராவல் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு கிடச்சிரும். ஓகே, ஸ்பீடு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ டேரெக்டாக போட்டுடலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டைம் என்ன 15 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 15/16 போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து எக்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்கிறதுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேங்க் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. 3x என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் போட்டோன்னா 4 16, இதில் ஒரு 15 வரும். 15 கேன்சல் பண்ணிட்டோன்னா x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். x இஸ் ஈக்குவல் டு 1னா 3x இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 3 km டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கிளியரா? அந்த கொஷினுக்கு வேறு மெத்தட் இல்லை, ஒரே வழி அதுதான். நான் சொல்லி தந்தது தான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் வே டு அப்ரோச் அந்த கொஷின். ரைட்டா? 3 km தான் ஆன்சர். தினேஷ்ராம், வெரி குட். அடுத்த கொஷின் போயிடலாமா? எஸ், கொஷின் பெருசு தான், பட் பொறுமையாக ரீட் பண்ணோம்னா கான்செப்ட் வந்து ஈஸியான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அனில் அண்ட் டிராத் ட்ரா பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் உள்ள ஓட்டுறாங்க. A and B 192 km apart. Anil started the journey at 8 journey from A at 8:20 AM. 8:20 கிளம்புறான். Drove at a speed of 64 km/h, reached the point B and immediately returned to A at the same speed. ஓகே, இப்போ என்ன பண்ணுறான், ஏன்ற பாயிண்ட்லேருந்து கிளம்பி பீன்ற பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு திருப்பி ஏன்ற பாயிண்ட்டுக்கு ரிட்டன் வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்து 64 km/h சொல்லியிருக்காங்க. அவன் கிளம்புற டைம் வந்து 8:20. இப்போ திராத்தை பற்றி கதை பேசுகிறாங்க. அவனோட ஸ்டோரி என்னென்னா, அவன் வந்து 9:50 தான் கிளம்புறான். அப்போ 8:20 இவன் கிளம்பியிருக்கான், இவன் 9:50 தான் கிளம்புறான். அப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்புறான். அவனோட ஸ்பீடு 96 km/h சொல்லியிருக்காங்க. ரீச் த பாயிண்ட் பி அண்ட் ரிட்டன் இமீடியட்லி டு ஏ அட் த சேம் ஸ்பீட். அவனுமே சேம் ஸ்பீடில் பிஏ ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஏக்கு ரிட்டன் வந்துடுறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1.5 மணி நேரம் இல்லையா? 1.5 மணி நேரம். சரி, ஓகே. இப்போ 8:20 9:50 ஒரு 1.5 மணி நேரம், 1.3 ஹார்ஸ், அதாவது 1.5 ஹார்ஸ், 1.5 மணி நேரத்துக்குள்ளே. இப்போ 1 மணி நேரத்தில் அந்த அனில்ன்றவன் 1 மணி நேரத்தில் 64 km ட்ராவல் பண்ணுறான்னா 1.5 ஹார்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்? 64, அதில் பாதி ஒரு 32, மொத்தம் 96 km ட்ராவல் பண்ணியிருப்பான். 96 km ட்ராவல் பண்ணியிருப்பான் பை 96 km ட்ராவல்டு பை 9:50. 9:50க்கு 96 km ட்ராவல் பண்ணியிருப்பான். இப்போ அடுத்தது 9:50க்கு இவனும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ 2 பேருமே கிளம்புறாங்க. ஓகே, இப்போ 96 km 9:50க்கு போயிட்டானா அடுத்து ஒரு 1.5 மணி நேரம். அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணிடுவான், இன்னொரு 96 km போனால் மொத்தம் 192 km தானே டோட்டல் டிஸ்டன்ஸே. மொத்த டிஸ்டன்ஸே 192 km தானே. அப்போ இன்னொரு 96 km கூட ஆட் போயிட்டான் அப்படின்னா, இன்னொரு 96 km ட்ராவல் பண்ணிட்டான் அப்படின்னா 192 km வந்துடும். அப்போ அது ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னா 10:50, 11:20. ஸோ அப்போ 11:20க்கு 196 km ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. 11:20க்கு 196 km ட்ராவல் பண்ணியிருப்பான். ரைட்டா? இவனும் அதே 9:50க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அந்த 1.5 மணி நேரத்தில் திராத்துன்றவன் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்றத பார்ப்போம். ஒரு 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான், 96 km ட்ராவல் பண்ணியிருந்தானா 96, ஒரு 48 ஆட் பண்ணோன்னா 104, 40, 144 km ட்ராவல் பண்ணியிருப்பான். 140 km ட்ராவல்டு பை டிராத்து. கரெக்டா? ட்ராவல்டு பை டிராத்து பை 11:20 AM. காலையில் 11:20க்கு அவனுமே 144 km ட்ராவல் பண்ணியிருப்பான். இப்போ 2 பேருக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இவன் 192 km ட்ராவல் பண்ணிட்டான், இவன் 144 km தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இன்னும் ஒரு 40, 144, 184, 148 km டிஸ்டன்ஸ் இருக்குது. இது இனி என்ன பண்ணிடுறான், ஏ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருவான், பி வந்து ஏ டு பி அனில் வந்து ஏ டு பி டு ஏ வருவான், டிராத் வந்து ஏ டு பி போகிறான். அப்போ 2 பேரோட ஸ்பீடும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரனால ரிலேட்டிவ் ஸ்பீடு 2 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 160 km/h ஸ்பீடில் வருவாங்க. 160 km/h ஸ்பீடில் வருவாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டைம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 8க்கு போட்டால் 6, 8, 48, 28. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இதை மினிட்ஸுக்கு எழுதணும் அப்படின்னா இன்ட்டு ஒரு 60 ப்ராடக்ட் பண்ணிப்போம். 60 ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா இன்ட்டு 3, 18 மினிட்ஸ். மொத்தமாக எவ்வளோ? 18 நிமிஷத்தில் 2 பேர் மீட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆல்ரெடி 11:20 கூட ஒரு 18 மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 11:38 AM ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அப்போ 11:38 AM அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். கிளியரா?
11:38 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ 25 பேர்கிட்ட இருந்தீங்க, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் லைவ்ட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணணும், ஈஸியான கொஸ்டினை பார்த்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி தானே? ரைட். சோனிகா இஸ் வெரி குட். ஈஸியான கொஸ்டினாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் இனி. ஓகே மக்களே, செஷனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A bus starts from a bus station after every 30 minutes in the same direction. The speed of each bus is the same. Speed of our bus is same சொல்லிருக்காங்க. Z is riding a bike in the opposite direction at a speed of 25 km/h. Z meets each bus in 20 minutes. ஓகே, ஒரு பஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து கிளம்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஈச் பஸ் வந்து எல்லா பஸ்ஸோட ஸ்பீடும் சேம் தான். இசட் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் வரான்னு சொல்லியிருக்காங்க, 25 km/h. ஆனால் இசட் வந்து என்ன பண்ணிடுறான், 20 மினிட்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸையும் மீட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பஸ்ஸு கிளம்பி ஒரு பாயிண்டில், ஒரு சர்டைன் பாயிண்டில், அதாவது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அடுத்த பஸ்ஸும் கிளம்பி அதே பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். கரெக்டாக? அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ் இன் 30 மினிட்ஸும் இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துப்போமே, இந்த பாயிண்ட்ல இருந்து பைக் வந்து இந்த டைரக்ஷனில் வருது, இந்த பஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வருது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பைக் அண்ட் பஸ் இன் 20 மினிட்ஸும் சேமா? ஏன்? ஏன்னா பைக் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, பஸ்ஸும் பைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது இல்லையா? அப்போ ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிப்போம். அப்போ ரெண்டும் சேர்ந்து அந்த டிஸ்டன்ஸை, அதாவது ரெண்டும் சேர்ந்து பஸ் 30 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை பைக்கும் பஸ்ஸும் சேர்ந்து 20 நிமிஷத்துலேயே ட்ராவல் பண்ணிடுது. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ் இன் 30 மினிட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பைக் அண்ட் பஸ் இன் 20 மினிட்ஸ். பஸ்ஸோடைய ஸ்பீடு என்னன்றது தெரியாது, பின்னு வச்சுக்கலாம். இன்டூ எவ்வளோ டைமில், 30, அது மினிட்ஸில் இருக்கனால 30/60. இப்போ ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸும் பி ப்ளஸ் பைக்குடைய ஸ்பீடு 25ன்னு கொடுத்துருக்காங்களா, 25 இன்டூ ஸ்பீட் இன்டூ டைம் வந்து 20/60. 60 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3b இஸ் ஈக்குவல் டு 2b ப்ளஸ் 25 கிடைக்கும். அப்போ b இஸ் ஈக்குவல் டு 25. b இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்றது கிடச்சிரும். பஸ்ஸோடைய ஸ்பீடு என்ன, சாரி 25 into 2 இல்லையா, 25 into 2 சாரி. அப்போ 25 into 2 அப்படின்னா பியோடைய ஸ்பீட் ஆஃப் பஸ் இஸ் ஈக்குவல் டு 50 km/h அப்படின்றது ஆன்சரு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். எஸ். ஓகேவா? கிளியரா? ஆப்ஷன் ஏ தானே ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். வாணி நோ சார், எப்படி கொண்டு வாங்க. ஓகேப்பா, கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 cars start from the same place at the same time at right angles to each other. 2 காரு சேம் ஸ்பாட்லேருந்து ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு கார் போகுது, இப்படி ஒரு கார் போகுது. கரெக்டாக? தேர் ஸ்பீட்ஸ் வந்து 54 km/h ஒன்றும், இன்னொன்று வந்து 72 km/h ஒன்றும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 20 seconds the distance between them என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஹைபாட்னிஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. ஸோ அப்போ இதை km/h இருக்குது, இது மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இது 54 × 5/18 போட்டுக்கலாம். இதை 72 × 5/18 போட்டுக்கலாம். 18, 36, 72, 4, 4, 20, இதில் 20, இதில் 3, 15, எங்கன்னா வரும் 15. 3, 4, 5 தானே. அப்போ 3, 5, 4, 5, 5, 5. அப்போ இங்கே என்ன வரும், 25 கிடைக்கும். அவ்வளோதான். ஆஃப்டர் 20 seconds கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 20ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
ஸ்பீட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கிளியராக 500 அப்படின்றது தான். எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சப்போஸ் A starts walking at a speed of 8 km/h. After 8 hours, B started traveling on a bicycle at a speed of 24 km/h. The distance from the starting B can catch A is. Distance from the starting B can catch A is. Okay. ரெண்டு ஸ்பீட் இருக்குது. ஏயோடைய ஸ்பீட் 8 km/h. 8 km/h ஸ்பீடு வச்சு அது 8 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 64 km டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை பி வந்து பைசைக்கிளில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 64. இப்போ இந்த 64 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? 24க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு 16. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டோம்னா டைம் கிடைக்கும். இந்த டைமுக்கு பைசைக்கிளுடைய ஸ்பீடு 24 ஆல் ட்ராவல் பண்ணுச்சு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம். 16 12 64 4 மொத்தம் 96 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்து அப்படின்னா அந்த ஏவை வந்து பி பிடிச்சிருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட். A man walking at the speed of 5 km/h covers a certain distance in 3 hours 45 minutes. If he covers the same distance by a cycle in 2 or 10 minutes, then the speed of the cycle என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 3 hours 45 minutes அப்படின்றத 45/60 3 hours 45 minutes. இது நான் 3/4 இல்லையா? 12 3 15/4 வச்சு ஒரு 5 km/h. ஸ்பீட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். சேம் டிஸ்டன்ஸ் தானே பைசைக்கிள் வந்து 2 hours 10 minutes ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸ்பீடு என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் சைக்கிள் இன்ட்டு எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு? 2 hours 10 minutes சொல்லியிருக்காங்க. 2 hours 10 minutes இருக்காங்க. 10/60 அப்படின்னா 12 1 13/6 போட்டுக்கலாம். 13/6 அவ்வளோதான். 2 4 3 2 6 இதை போட்டோம் அப்படின்னா ஒரு 75 × 3 225 டிவைடட் பை 26 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் சைக்கிள். ஸ்பீட் ஆஃப் சைக்கிள் அப்படின்றது என்னது? 225 டிவைடட் பை 26 அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ இது எதில் வருது? மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 140 6 42 182 இது வராது. 225 வரணும். 48 7 25 வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். 160 6 48 208 ஒரு 17. ஓகே, 225 வந்துருமா? 225 26. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சோனிகா இஸ் வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A person travels from one place to another at 60 km/h and returns at 75 km/h. The total time taken is 6 hours. Then find the total distance traveled. A person travels from ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு 60 km/h ஸ்பீடில் போகிறான் அண்ட் ரிட்டன் அட் 75 km/h. மொத்த டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 6 மணி நேரம் ஆயிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பை 60 ப்ளஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் ரிட்டன் வரான். டிஸ்டன்ஸ் பை 75 மொத்தம் 6 மணி நேரம் 6 மணி நேரம். 75 வேணும்னா 60ல் 1/4 தானே 15 75 வரும். அப்போ 1.25 ப்ராடக்ட் பண்ணிப்போம். 1.25 இதை மேலேங்களையும் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா 1.25 + 1 2.25 2.5 d பை 75 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 225/100 இஸ் ஈக்குவல் டு 6 × 75. இதில் டி விட்டுட்டேன், டி எழுதிக்கிறேன். 75 × 3 தானே 225 3 3க்கு 2. அப்போ டி என்ன? 200ன்னு கிடச்சிரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கேட்டிருக்காங்க. அப்போ 200 × 2 எவ்வளோ? 400 அப்படின்றது தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போ 400 அப்படின்றது தான் ஆன்சரு. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எஸ், வெரி குட். சோனிகா, வாணி, கீர்த்திராஜ், சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? In a 100 km journey, the average speed of S is 40 km/h. He covers the first 60 km in 40 minutes. First 60 km in 40 minutes. சரி, மொத்தம் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருக்கான். ட்ராவலிங் டைம் எடுத்துக்கலாம் 40 நிமிஷம். அடுத்த 20 km 50 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கான்.
அப்போ மொத்தம் 90 நிமிஷம் 90 மினிட்ஸில் 60 20 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். கரெக்டாக? மொத்தம் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க, 100/40 அப்படின்னு போட்டோன்னா 2.5 ஹார்ஸ் தான் மொத்த ட்ராவல் டைமு. இங்கேயுமே 1.5 ஹார்ஸில் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 ஹவரில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ரிமைனிங் கூடிய 1 ஹவரில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு என்னன்றது கிடச்சிருமா? ஸ்பீடு என்னது அப்போ 20 km/h. அவ்வளோதான், 20 km/hன்றதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் 20. சோனிகா, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஓகே, 1 2. சரி மக்களே, இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்றத நான் பார்க்குறேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு இன்னொரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். சரியா? ஸோ வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.